ஓம் நம சிவாயா. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் காணப்போவது மகத்தான ஆளுமை, பக்தி, அறிவு மற்றும் தர்மத்தின் உருவமாக விளங்கிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றியே. குழந்தை பருவத்தில் அவரது குரல்கள் நம்மை மகிழ்விக்கின்றன. இளமை பருவத்தில் அவரது ராச லீலைகள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. ஆனால் வாழ்க்கையின் சவால்களில் அவரது உபதேசங்கள் நம்மை வழிநடத்துகின்றன. குருஷேத்திர போர்க்களத்தில் அவர் கூறிய போதனைகள் இன்று வரை மனிதர்களுக்கு வாழ்வின் அர்த்தத்தையும் கடமையின் முக்கியத்துவத்தையும் எடுத்து கூறுகிறது. செயல்தான் முக்கியம், பலன் அல்ல என்ற அவரது எண்ணம் ஒவ்வொருவரையும் உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிநடத்துகிறது. அப்படிப்பட்ட கிருஷ்ணர் பாரத போரில் அர்ஜுனருக்கு அருளிய போதனைகளுள் ஒன்று கர்மயோகம். கர்மயோகத்தை விளக்கும் கருத்தை நாட்டிய நாடகமாக அரங்கேற்ற வருகிறார்கள் எமது கரூர் அமிர்த வித்யாலயம் ஆசிரியர்கள். ஒரு மனிதன் செயலில்லாமல் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. உதாரணமாக, சுவாசிப்பது, உண்பது, உறங்குவது, பணிக்கு செல்வது, குடும்பத்தை கவனிப்பது, இவையெல்லாம் செயல்கள்தான். ஆனால் அதில் ஒரு சந்தேகம். நாம் அதை பலனுக்காக செய்கிறோமா அல்லது கடமைக்காக செய்கிறோமா? குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் கேட்ட இந்த கேள்விக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய மாபெரும் வாழ்க்கை தத்துவமே கர்மயோகம். பலனை நினைக்காமல் கடமையை செய்வது என்றால் என்ன என்பதை இப்பொழுது ஒரு நாடகமாக மேடையில் காண்போம். सबके स्वामी अंतर्यामी पूरन कीजिए काज। देवी के नंदन तुमको वंदन रखते सबकी लाज। सबके स्वामी अंतर्यामी पूरन कीजिए काज। मन मंदिर में सजे बिहारी, मनमोहन तेरी छवि अति प्यारी। मन मंदिर में सजे बिहारी, मनमोहन तेरी छवि अति प्यारी। बंसी बजैया रास रचैया, तारनहार मेरे तुम ही के भैया। तुमसे बड़ा कहाँ कौन कन्हैया। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा। श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा। नंदन तुमको वंदन रखते सबकी लाज। सबके स्वामी अंतर्यामी पूरन कीजिए काज। लीला परंपार तेरी तुम जोर कहावे। भव सागर से सबकी नैया तू ही पार लगावे। भक्तों का सहारा तू बांसुरी वाला, मथुरा के बसैया ओ नंद के लाला। तेरी भक्ति में नाचे सबका तारा। श्री कृष्ण गोविंद, श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेवा। हे नाथ नारायण वासुदेवा। सबके स्वामी अंतर्यामी पूरन कीजिए काज। सबके स्वामी अंतर्यामी पूरन कीजिए काज।
காட்சி 1. இடம் குருட்சேத்திர போர்க்களம். கதாபாத்திரங்கள் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணர். கிருஷ்ணா, என் கைகள் நடுங்குகின்றது. என்னால் போரிட முடியவில்லை. என் உறவுகள் இவர்களை எப்படி கொள்வேன்? இந்த போர் எனக்கு வேண்டாம். அர்ஜுனா, நீ போராட மறுக்கிறாய். அது கருணையினாலா அல்லது கடமையில் இருந்து தப்பிக்கும் ஓட்டமா? இந்த உலகம் கடமையால் இயங்குகிறது. சூரியன் உதிக்காமலும் காற்று வீசாமலுமாயிருக்கிறது. அப்படி இருக்க நீ மட்டும் கடமையை விட்டுவிட நினைக்கிறாயா? பார்த்தா இது சரியா? நான் என்ன செய்வேன்? எனக்கு குழப்பமாக உள்ளது கிருஷ்ணா. அர்ஜுனா, நான் உனக்கு ஒரு நிகழ்வை காட்டுகிறேன். அதன் பிறகு உன் முடிவை கூறு. காட்சி 2. இடம் அரண்மனை தோட்டம். கதாபாத்திரங்கள் மிதிலை நாட்டு அரசர் ஜனகர், இளம் துறவி, அமைச்சர்கள், அரண்மனை பணியாளர்கள் மற்றும் அரசனின் பணியாட்கள். இவரா பெரிய ஞானி? சுற்றிலும் தங்கம், பட்டாடைகள், வேலைக்காரர்கள். இவரை போய் எல்லோரும் ராஜரிஷி என்கிறார்களே. நான் காட்டில் காய்கனிகளை உண்டு கந்தல் துணி உடுத்தி தவம் செய்கிறேன். நான் அல்லவா உண்மையான துறவி? வாருங்கள் சுவாமி, உங்கள் மனதில் ஏதோ குழப்பம் இருப்பது போல் தெரிகிறது. என்ன விஷயம் சுவாமி? மன்னா, உண்மையை சொல்கிறேன். பற்றுள்ளவன் எப்படி ஞானியாக முடியும்? நீங்கள் இந்த ஆடம்பர கர்மாவில் மூழ்கி கிடக்கிறீர்கள். நான் கர்மாவை துறந்தவன். என்னை காட்டிலும் நீங்கள் எப்படி சிறந்த ஞானியாவீர்கள்? சுவாமி, ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? சுவாமி, நான் இதற்கு பதில் கூறுகிறேன். அதற்கு முன் ஒரு சிறிய உதவி. நான் ஒரு எண்ணெய் கிண்ணம் தருகிறேன். அதை கையில் ஏந்தி கொண்டு அரண்மனை முழுவதையும் ஒரு முறை சுற்றி வாருங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது. அப்படி சிந்தினால் நீங்கள் தோற்று விடுவீர்கள். இது என்ன பிரமாதம்? நான் தான் வெற்றி பெறுவேன். யாரங்கே? எண்ணெய் கிண்ணம் ஒன்று கொண்டு வாருங்கள். மன்னர் என்ன கேட்டார்? மன்னர் என்னை கேட்டார். என்ன? மன்னர் உன்னை கேட்டாரா? இல்லை இல்லை, மன்னர் என்னை கேட்கவில்லை, என்னையே கேட்டார். ஓ, இந்த எண்ணெயை கேட்டாரா? சரி சரி, கொண்டு செல். துறவி எண்ணெய் கிண்ணத்தை பார்த்தபடி மிக மெதுவாக நடக்கிறார். வழியில் சுவையான உணவுகள், அழகான நடனங்கள், இனிய இசை ஒலி போன்ற செயல்கள் நடக்கின்றன. தொல்லை செய்வதா பிள்ளை
எதையும் பார்க்கவில்லை. அவர் கவனம் முழுவதும் எண்ணெயிலேயே இருக்கிறது. சுற்றி முடித்துவிட்டு மீண்டும் ஜனகரிடம் வருகிறார். காட்சி 3. இடம் அரண்மனை. கதாபாத்திரங்கள் ஜனகர் மற்றும் இளம் துறவி. ஆஹா, மிகச் சிறப்பு. ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தவில்லையே. சரி சுவாமி, வழியில் அரண்மனை தோட்டத்தில் இருந்த பூக்கள், பழங்கள் எப்படி இருந்தன? நடனம் நன்றாக இருந்ததா? மாளிகை எவ்வளவு அழகு தெரியுமா? என்ன மன்னா, கேலி செய்கிறீர்களா? என் கவனம் முழுவதும் கிண்ணத்தின் மீதே இருந்தது. நான் எதையும் பார்க்கவில்லை, எதையும் கேட்கவில்லை. நீங்கள் அரண்மனைக்குள் இருந்தீர்கள், ஆனால் உங்கள் மனம் எண்ணெயை மட்டுமே நோக்கி இருந்தது. அதுபோல நான் அரசராக இருந்தாலும் என் மனம் எப்போதும் இறைவனிடமே இருக்கிறது. அப்படியா? இதை எப்படி நம்புவது? காட்சி 4. இடம் அரண்மனை. கதாபாத்திரங்கள் ஜனகர், இளம் துறவி மற்றும் பணியாளர்கள். மன்னா, மன்னா, பேராபத்து!